செக் செக் செக். செக். பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயரிலே ஆமேன். செபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இதோ இந்த தூய நாளின் மகிழ்ச்சியில் எங்களை நினைத்தருளென உம்முடைய மாபெரும் அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். சிலுவை நிழலிலே நீர் எங்களுக்கு தந்த அந்த அழகான சொந்தத்துக்காக, உறவுக்காக, நீர் எங்களை மீட்டு கொண்டீர் என்கிற மகிழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரே கொடையின் கீழே ஒரே குடும்பமாக உம்முடைய சமூகத்தை நாடி தேடுகிற விசுவாச சந்ததிகளாக எங்களை நீர் உருவாக்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தகப்பனே, உம்முடைய வழிபாட்டினை உம்முடைய சமூகத்தில் நன்றியறிதலோடு தொடங்க கடவுள் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற மகிழ்ச்சிக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நிறைவான ஆற்றலும் சமாதானமும் சந்தோஷமும் எங்கள் மத்தியில் எப்பொழுதும் இருக்கும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாட்டின் வேளையில் எங்களை முழுமையாக தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இணையதளத்தின் வழியாக இதில் பங்கு பெறுகிற தம்முடைய பிள்ளைகள் யாவரோடும் உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கட்டும். இந்த ஆலய வளாகத்தில் ஜெபிப்பதற்காக முன் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இதோ எங்களுடைய இந்திய தேசத்தினுடைய இந்த சுதந்திர நாளினுடைய சிறப்பான நாளில் நாங்கள் உம்மை விடுதலையோடு வழிபட பல்வேறு தடைகள் இருக்கிற இந்த சூழ்நிலையில் விடுதலையாளர் நீர் மீண்டும் ஒரு விசை எங்கள் மத்தியில் வந்து உம்முடைய சமாதானத்தை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை எங்களுக்கு நீர் நிறைவாய் தரும்படி மன்றாடுகிறோம். துதிகர மகிமை யாவற்றும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் வழியாய் வேண்டுகிறோம் தந்தையே, ஆமேன். நம்முடைய வழிபாட்டுக்கு ஆரம்பமாகவும் இந்த நாளை நமக்கு விடுதலையாக தந்திருக்கிற கடவுளுடைய தூய பெயருக்கு மாட்சியாகவும் பாமாலையன் ஆறினை நாம் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று கடவுளுடைய சன்னிதானத்தில் நாம் போற்றி பாடுவோம். என் நெஞ்சமே நீ மோட்சத்தை விரும்பி தேடி. என் நெஞ்சமே நீ மோட்சத்தை விரும்பி தேடி கர்த்தரை வணக்கத்துடனே துதித்து பாடி என்றைக்கும் புகழ்ந்து போற்று நித்தமும் மகிழ்ச்சியாகவே. நட்சத்திரங்கள் சந்திர வெண்காந்தி வீசும் சூரிய ஆகாச சேனைகள் மீன்மேகம் காற்று மாறியே வானங்களில் ஒன்றாக பாடுங்கள். விஸ்தாரமான பூமியே நீயும் எழுந்து வாழ்தல் செய். யெகோவா நல்லவர். சராசரங்கள் அனைத்தும் அவர் சொற்படி நடக்கும். அவரே ஆண்டவர்.
மாந்தரே வணங்க வாருங்கள். யெகோவா தாம் தயாபர எல்லாவற்றிற்கும் காரணர் அவரை போற்றுங்கள். நாம் நின்ற வண்ணமாக ஜெபம் செய்வோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாக இருக்கிறார். அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அவர் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். தேவரீர் புறஜாதியாரை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜனங்களை நடத்துவீர். அதனால் ஜாதிகள் கெம்பிரித்து மகிழ்வார்களாக. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. நாம் திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரை உம்மை போற்றுகிறோம். தூய ஆவினராக கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரை உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பசுத்தாவிய கடவுளை உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவரிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்குள்ளாக இருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எந்தவித அனிதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்க ஒரு நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய், தகப்பனே, கரத்துக்கு விரோதமாக பார்வையிலும் பாவம் செய்திருக்கிறேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படும் நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரில் ஒருவரை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசை நமக்கிறான். எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்ட பாவம் இல்லாத பிரதான ஆசை நமக்கு இருக்கிறான். நாம் முழங்கால் படிட்டு மௌனமாக நம்மை நாமே சிந்தனை செய்வோமாக. சர்வ வல்லமை உள்ள கடவுளிடத்தில் நான் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். இரண்டாவது பாவரிக்கை ஜெபத்தினை அனைவரும் இணைந்து சொல்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்களும் நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நான் அன்பு கூறுவது போல அரிடத்தில் நான் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்கமை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். பாவ மன்னிப்பு இல்லாமல் ஒருவரும் பரலோக ராஜ்யத்துக்கு வர இயலாது. நம்முடைய பாவங்கள் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் அதை மன்னித்து மறந்து கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் விளக்குகிற நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பாவத்தை குறித்த சிந்தனையோடு, அவர்களை குறித்த சிந்தனையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய் என்கிற அந்த துணிவு, மனம் திரும்புதல், தெளிவு நமக்கு அவசியம். அந்த தெளிவோடு கூட நம்மை நேசிக்கிற பிதாவினிடத்தில் நாம் கடந்து செல்ல வேண்டியது இன்றைக்கு தேவையாக இருக்கிறது.
நமக்காய் கண்ணீரோடு காத்து கொண்டு இருக்கிற அந்த அன்பான இதயத்துக்கு நேராக நம்மை திரும்ப செலுத்த வேண்டியது இன்றைய நாளின் தேவையாக இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் மன்னிப்பை பெற்றோம் என்கிற நம்பிக்கைக்குள்ளாக நம்மை தாழ்த்துவோம். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நமக்கு மன்னித்து அவைகளில் நின்று நம்ம விடுதலையாக்கி சகல நன்மைகளும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உதாவியிடம் இருப்பாராக. நாம் உட்கார்வோம். இன்றைக்குரிய திருவசன பகுதிகளை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 24 முடிய. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊரும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும் பலவிதமான சிறகுகளுள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன. இப்படியே ஜீவ சுவாசமுள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று. அது பூமிக்கு மேல் மிதந்தது. ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்குமுள்ள உயர்ந்த மலைகளெல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நர ஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கவைகள் யாவும் ஆண்டன. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவசுவாசம் உள்ளவைகள் எல்லாம் ஆண்டு போயின. மனுஷர் முதல் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோடே பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக.
வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடகம் யோவான் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 20 முதல் 26 வரை. பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர்கள் இருந்தார்கள். அவர்கள் கலிலேய நாட்டு பெத்சியதா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகியில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்ளுவான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடகம் வாசித்தாயிற்று. தேவனே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். உட்காருவோம். அன்புக்குரிய குடும்பத்தினரே, இந்த மகிழ்ச்சி நாளில் கடவுளுடைய சன்னிதானத்தில் குடும்பமாக இல்லங்களிலும் பணித்தளங்களிலும் இன்னும் ஜெபத்திற்காக இந்த தூய வளாகத்திலும் வந்திருக்கிற கடவுளுடைய சன்னிதானத்தை நாடி தேடி இருக்கிற உங்கள் அனைவருக்கும் 75வது ஆண்டிற்கான சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கடவுளுடைய பெரிதான இரக்கத்தினாலே 1947ஆம் ஆண்டு முதற்கொண்டு இந்த நாள் மட்டும் சாமி நமக்கு இப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை தந்திருக்கிறார். இதே நாளில் சுதந்திரம் பெற்ற பல ஆண்டுகள், பல நாடுகள், குறிப்பாக நமக்கு நம்மோடு கூட ஒரு நாள் முன்னாடி வாங்கின பாகிஸ்தான் கூட நிறைய முறை இராணுவ ஆட்சிக்குள்ளாக மாற்றப்பட்டது. அது நன்றாக தெரிந்த ஒன்று உங்களுக்கு. ஆனாலும் சாமி நமக்கு இந்த பகுதியை கடவுள் தெரிந்து கொண்ட இந்த அழகான தேசத்தை, அவருடைய தேசத்தை, அவருக்கு பிடித்த மக்கள் வாழ்கிற மிஷினரிகள் மறித்த இந்த தேசத்தை அவர் இன்னும் சுதந்திர காற்றோடு அவர் வைத்திருப்பதற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த சுதந்திரத்தை பறிப்பதற்காக பல்வேறு இடர்பாடுகள், பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு காரியங்கள் நடைபெற்று வருகின்ற இந்த காலகட்டங்களில் நாம் தொடர்ந்து திருச்சபையாக, தனிநபர்களாக கடவுளுடைய சன்னிதானத்தில் இந்த சுதந்திரம் இன்னும் விரிவடைய வேண்டுமே தவிர, வளர வேண்டுமே தவிர அது குறையக்கூடாது. குறிப்பாக பெண்களுக்கான சுதந்திரம், திருநங்கையர்கள், இன்னும் மாற்றுத்திறனாளிகள் போன்ற பல்வேறு குழுக்கள் இன்னும் நம்முடைய முழுமையான சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாமல் போராட்டக் களங்களில்தான் அவர்கள் ஒவ்வொன்றாக பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இந்த தேசத்தினுடைய 75 ஆண்டுகள் இந்த சுதந்திர காற்றில் இன்னும் இருக்கிற அடிமைத்தனங்கள், சாதிய அடிமைத்தனங்கள், குறிப்பாக மதத்தின் பெயரால் இருக்கின்ற அடிமைத்தனங்கள், இன்னும் இந்த சோகால் நேஷனலிசம், தேசியவாதம் என்கிற நிலையில் இருக்கிற அடிமைத்தனங்கள், இந்த பல்வேறு அடிமைத்தனங்களிலிருந்து கடவுள் விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து செபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த சிறப்பு நாளில் தயவுசெய்து ப்ரே ஃபார் த லீடர்ஸ், தோஸ் ஹூ டாயில்டு திஸ். இந்த நாளுக்காக, நமக்காக போராட்ட களத்தில் உயிர் கொடுத்த தேசபக்தர்களுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் தேசத்தை பொறுப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அந்த பொறுப்பில் இருக்கிற லீடர்ஸ்க்காக நாம் செபிக்க வேண்டும். கடவுள் அவர்களை நல்ல ஆலோசனைக்குள்ளாக நடத்தும்படியாக கடவுள் அவர்களை வழிநடத்த ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நிற்போம். ஆண்டவருடைய பெரிதான ஈவு எல்லா ஜனங்களும், எளிய ஜனங்களும்
சிறப்பான வாழ்வை பெற கடவுள் அவர்களுக்கு நன்மை பாராட்டுவாராக. ஸோ இந்த நல்ல நாளில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் தாமே நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மறு அறிப்பு வரும் வரை காலை 7 மணிக்கு ஆங்கிலத்திலும் 8 மணிக்கு 9 மணிக்கு மற்றும் 10:30 மணிக்கு தமிழிலும் நமக்கு இணையதளத்தின் வழியாக ஒளிபரப்பப்படுகிறது. கடவுளுடைய சன்னிதானத்தில் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள அன்போடு கூட அழைக்கப்படுகிறீர்கள். ஆண்டவர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆலய பணியாளருடைய இல்ல கட்டுமான பணிகள் தொடங்கி அது கர்த்தருடைய சித்தப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நீங்கள் குடும்பமாக நீங்கள் பங்களிக்கும்படி ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அது விரைவாக முடிக்கப்பட வேண்டிய ஒரு அவசிய தேவை. ஆகவே நீங்கள் அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நாம் கடந்த வாரமும் குறிப்பிட்டிருந்தோம், ஒவ்வொரு குடும்பமும் குறைந்தபட்சம் எல்லாருமே இருக்கிற 400 குடும்பமும் நாம் குறைந்தபட்சம் 5000 முதல் 10,000 வரைக்கும் நம்ம கொடுத்தால் மட்டுமே அதை நிறைவு செய்ய முடியும். அதுவும் கூடிய விரைவில் கொடுக்கும்படியாக உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் மொத்தமாக கொடுக்காவிட்டாலும் நீங்கள் மாதத்தில் நீங்கள் அதை பிரித்து கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய திருச்சபையானது கோவிட் டைமில் சரி, இன்னும் பல்வேறு நேரங்களிலும் இந்த எளிய மக்களோடு நம்ம இணைத்து கொள்வது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக கடவுள் கொடுத்த வரம். அதன்படி நம்முடைய மக்களும், நம்முடைய திருச்சபை சார்ந்த மக்களும், இன்னும் நம்முடைய கிளை சபை மக்கள், இவர்களுக்கு நாம் தொடர்ச்சியாக நாம் உதவிகள் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த கோவிட் டைமில் நம்முடைய மக்களும் பலர் இன்னலுக்குள்ளாக இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்களுடைய பொருளாதார உயருகின்ற வரையில் அவர்களுக்கான சப்போர்ட்டை நம்ம கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தபடி இந்த நாளிலிருந்து அதை மாதத்துக்கு ஒரு முறை அவர்களுக்கான தேவையான, ஒருவேளை மாதம் ஃபுல்லாக வருமானம் தெரியாது, பட் ஜஸ்ட் லிட்டில் சப்போர்ட் டு தேர் லைவ்லிஹுட், அவர்களுடைய வாழ்வுக்கான ஒரு சிறிய பகுதியை, அந்த உணவுக்கான பகுதியை நாம் கொடுக்க திட்டமிட்டிருக்கிறோம். ஆகவே நம்பர் மே இன்க்ரீஸ். இப்பொழுது நாம் ஒரு 12 பேரை நாம் தெரிவு செய்திருக்கிறோம். ஒருவேளை இன்னும் அது 20-22 வருகின்ற நாட்களில் அது இன்க்ரீஸ் ஆகும். பட் எல்லாருமே நிறைவான வாழ்வை பெற வேண்டும். ஸோ அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பதில் குறையணும்னு தான் நானும் நினைக்கிறேன். எல்லாருமே பரிபூர்ண வாழ்வை பெற வேண்டும் என்கிற நிலையில் இந்த நலத்திட்டம் என்று சொல்லக்கூடாது, ஜஸ்ட் ஹெல்ப் நாம் இன்றைக்கு தொடங்குகிறோம். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய அலுவலர்கள், நம்முடைய இதற்காக கொடுக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களையும் நான் பாராட்டுகிறேன். கடவுள் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்தநாள், திருமண நாளை காண்கிற பிள்ளைகளை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வாழ்த்துவோம். இன்றைக்கு தன்னுடைய கர்த்தருக்கு சித்தமான முதல் பிறந்த நாளை காண்கிற பேபி அபிகேல் ஜொவேனா அவர்களை நாம் வாழ்த்துகிறோம். மிஸ்டர் டி அந்தோனி தாஸ், மாஸ்டர் சந்தானசாமி, மிஸ்டர் சந்தானசாமி, மிஸ்டர் கிங்ஸ்டன் ஜான் தாமஸ், டாக்டர் சௌமியா, மிஸ்டர் இமானுவேல் ஆப்ரஹாம் பிரின்ஸ், மிஸ்டர் எஸ் ஜெயபிரகாஷ், மிஸ்ஸஸ் ஜே விஜிதா ஜெயப்பிரியா, மிஸ்டர் டேரல் ஜெஃப்ரி ராய், மிஸ்டர் எஃப் ரெஜினால்ட் ஆப்ரஹாம், மிஸ்டர் ஆர் பிரவீன் ஜோசப், மிஸ் ஜெலின் கோல்டா. 16ஆம் தேதி மிஸ்டர் கே தங்கப்பன், மிஸ்ஸஸ் செல்வரத்னம், மிஸ்ஸஸ் ஷீலா ஜேசுதாஸ், மிஸ்ஸஸ் சண்முகப்பிரியா, மிஸ்டர் இமானுவேல் ராஜ் அண்ட் மிஸ்டர் சிடி ஆரோன். 17ஆம் தேதி மிஸ்டர் ஏ ஜெயக்குமார். 18ஆம் தேதி மிஸ்ஸஸ் தேவி மேத்யூஸ், மிஸ்ஸஸ் எஸ் ராஜ்குமாரி. 19ஆம் தேதி மிஸ்டர் மார்ட்டின் முத்துக்குமரன், மிஸ்டர் ஏ மெல்வின் பால்ராஜ். 20ஆம் தேதி மிஸ்டர் எஸ்லின் டொமினிக் பிரிவ்தி, மிஸ்டர் பிரேம்குமார், மிஸ் டி ஷெர்லின், மிஸ்டர் எம் ஜோயல் புஷ்பராஜ், பேபி ஜெஸ்லின் கோல்டா.
21 மிஸ்டர் டி ஜீவதாஸ் சாமுவேல், மிஸ்ஸஸ் பி சத்யா ஷகிலா, மிஸ்டர் ஏ இன்பராஜ் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாளை இந்த வாரத்தில் காண்கிறார்கள். இந்த வாரத்தில் தங்களுடைய திருமண நாளை காண்பவர்களுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். 15ஆம் தேதி இன்றைக்கு மிஸ்டர் எம் செல்வின் ஜேம்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் எஸ் சசிரேகா. 16ஆம் தேதி மிஸ்டர் எஸ் மோகன் அண்ட் மிஸ்ஸஸ் டி மர்சி கிரேஸ், மிஸ்டர் அமல்நாத் கிருபாகரன் அண்ட் மிஸ்ஸஸ் நேஹா, மிஸ்டர் எஸ்லின் டொமினிக் பிரிப்தி அண்ட் மிஸ்ஸஸ் ஈவ்லின் எலிசபெத். 17ஆம் தேதி மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் சதீஷ்குமார் அண்ட் மிஸ்ஸஸ் வளர்மதி. 18ஆம் தேதி மிஸ்டர் வில்பர்ட் மேத்யூஸ் அண்ட் மிஸ்ஸஸ் எலிசபெத். 19ஆம் தேதி மிஸ்டர் சந்தில்குமார் அண்ட் மிஸ்ஸஸ் பிரியா ராஜயா நவமணி. மிஸ்டர் ஜே ரூபன் அந்த்வான் அண்ட் மிஸ்ஸஸ் சாந்தால் ரூபன். 20ஆம் தேதி மிஸ்டர் ஜேம்ஸ் பொன்னையா அண்ட் மிஸ்ஸஸ் மேபிள் சிசிலி மோகனா. 21ஆம் தேதி மிஸ்டர் கோல்ஸ்டன் ராஜா சிங் அண்ட் மிஸ்ஸஸ் சிசி கோல்ஸ்டன் ஆகியோர் தங்களுடைய திருமண நாட்களை இந்த வாரத்தில் காண்கிறார்கள். ஆண்டவர் தாமே அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. திருச்சபையாக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். திருமண அறிக்கை. நமது சபை சார்ந்த டாக்டர் பன்னீர்செல்வம் திருமதி கிறிஸ்டலேட் லிசி மேரி என்பவரின் மகன் செல்வன் பிஎஸ் லிஸ்பின் சம்தார் என்பவரும், சிஎஸ்சி சென்னை பேராயும் விருகம்பாக்கம் குருசேகரம் கிறிஸ்துநாதர் திருச்சபை சேர்ந்த திரு ஜே ரமேஷ் லெஸ்லி திருமதி அனிதா லெஸ்லி என்பவரின் மகள் செல்வி ட்ரிஷா லெஸ்லி என்பவரும் திருமணம் செய்து கொள்ள கடவுளால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் இந்த தூய விவாகத்தில் நினைக்கூடாதபடி நியாயமான தடை உங்களுக்கு தெரியுமானால் அதை சபை போதகருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. நாம் செபநிலையில் இருந்தவாறு இறை வார்த்தைக்காக காத்திருப்போம். கடவுள் தாமே தொடர்ந்து நம்மை வழிநடத்துவாராக. ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். நோருக்கு ஊருக்கு உருவாக்கி நீரப்போம். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே பிதாவே, இந்த காலை நேரத்திலையும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய இருதயங்களையும் எங்களுடைய சிந்தனைகளையும் அறிந்த கர்த்தர் நீர். இந்த நேரத்திலும் அந்த வார்த்தையின்படி தேவன் எங்களோட இடைப்படும்படி ஜெபிக்கிறோம். என்னுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் அந்த சமூகத்தில் பிரீதியாக காணப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு விஷயம் கூட உங்களை நான் இந்த நாளில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா ஏற்கனவே சொன்னது போல் 75வது சுதந்திர தின வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைக்கு. டு நோ தட் வி ஹவ் பீன் லிபரேட்டட், நாம் விடுதலை பெற்றிருக்கிற ஒரு நாள் இது. இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த தலைப்பு பேப்டிசம், டையிங் அண்ட் ரைசிங் இன் கிரைஸ்ட். நான் யோசித்து கொண்டிருந்தேன், இந்த சுதந்திர தின நாள் அன்னைக்கு இந்த தலைப்பு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. why did we take this topic to meditate on such a day? எனக்கு அப்பொழுதுதான் புரிந்தது, கிறிஸ்துவானவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய ஒரு வெகுமதி, the biggest gift that we ever received was the liberation from sin. பாவத்தில் இருந்து ஒரு பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் நம்ம இடத்துல தந்திருக்கிறார். And that is why
டாக்கிங் அபவுட் திஸ் டாபிக் மேக்ஸ் அ லாட் ஆஃப் சென்ஸ். இன்றைய நாளிலே இந்த தலைப்பை குறித்து பேசுவது ரொம்ப ஒரு அர்த்தமுள்ள ஒரு காரியமாக இருக்கிறது. நான் வார்த்தைக்குள்ளாக செல்வதற்கு முன்பாக ஒரு சிறிய ஒரு கதையை சொல்லணும் என்று ஆசைப்படுகிறேன். நீங்க சபைக்குள்ளாக ஆலயத்துக்குள்ளாக நீங்க வரும் பொழுது எத்தனை பேர் அந்த 2 பிளாங்கை பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, இல்லைன்னா அதில் இருக்கிற பேர்களை படித்திருப்பீர்களா என்று எனக்கு தெரியல. அதில் இருக்க பேர்களை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சபையில் 1000 பணிபுரிந்தவர்களுடைய பேர்கள் இருக்கிறது. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ ஹிஸ்ட்ரி. அதே போல அமெரிக்கா தேசத்தில் அவங்களோட ஒரு சபையில் இதே மாதிரி 2 பலகைகள் இருந்தது, பேர் பலகைகள். அந்த பலகையில் நிறைய பேர்கள் இருந்தது. அந்த பேர்கள் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா போரில் மரித்தவர்களுடைய வார் வெட்டரன்ஸோடைய நேம், அந்த சபையை சார்ந்த போர் வீரர்களுடைய பேர் பட்டியல் அந்த இடத்துல போட்டிருந்தது. இதே போல் ஒரு சபை ஒரு சர்வீஸ் முடிந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த 1000 நபர் வெளியிலே செல்லும் பொழுது ஒரு சிறு பிள்ளை அந்த பலகையை படித்து கொண்டிருந்தான். His name was Alex. So the pastor asked the boy, Alex, what are you doing? என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன படித்து கொண்டிருக்கிறார்? So the boy asked the pastor, Pastor, why are these names here? இந்த பேர்கள் எதற்காக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது? அப்போ பாஸ்டர் சொன்னாரா, these are the names of people who died in service. அப்போ அந்த பிள்ளை கேட்டானா, 7 மணி சர்வீஸா 9 மணி சர்வீஸா பாஸ்டர்? ஒருவேளை இது ஒரு காமெடியான ஒரு கதையா இருக்கலாம், இட் கேன் பி a comical story. ஆனா இந்த நாளில நான் உங்களிடத்துல சொல்வதும் இதுதான், இந்த ஆராதனை முடிவதற்கு முன்பாக நாம் எல்லோரும் மரிக்க வேண்டும். என்ன இப்படி பேசுறாரு, நம்மளை மரிக்கும்படி எதுக்கு சொல்றாரு? நம்ம எல்லாருமே பாவத்துக்கு செத்து கிறிஸ்துவில் பிழைக்க வேண்டும். We need to die to sin and to be made alive in Jesus Christ. இன்றைக்குள்ள தலைப்பும் அதுதான். பாவத்துக்கு இறந்து இந்த உலகத்தின் நீதிக்கும் இந்த உலகத்துக்கும் நான் மரித்து கிறிஸ்து இயேசுவில் நான் என்ன பண்ணணும்? நான் உயிர் தள்ள வேண்டும். I need to resurrect and I need to be alive in Jesus Christ. இந்த திருமுழுக்கு இல்லைன்னா அந்த ஞானஸ்தானத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது we need to understand that it is a foundational teachings. ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு காரியமானது. நம்முடைய விசுவாசமாக இருக்கட்டும், நம்மளுடைய ஊழியமாக இருக்கட்டும், நாம் கிறிஸ்துவின் நாமத்தில் எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் அதோடைய அடித்தளம், the foundation என்னன்னு பார்த்தீங்கன்னா is the understanding of the concept of baptism. இந்த திருமுழுக்கு என்கிற இந்த ஞானஸ்தானத்தை குறித்த ஒரு அறிவு, ஒரு வெளிப்படுத்துதல் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நம்முடைய விசுவாசத்துக்கே ஒரு அர்த்தம் இருக்கும். There will be a meaning to the faith that we have on Jesus Christ. நாம் திருமுழுக்கு பெறும் பொழுது, நம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது 2 காரியம் நடக்குது. ஒன்று, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். we become the children of God. இரண்டாவது காரியம், நாம் சபையின் ஒரு உறுப்பினராக மாறுகிறோம். we become a part of the church. நான் சபையின் உறுப்பினர் என்று சொல்லும் பொழுது சிஎஸ்ஐயோ மெத்தடிஸ்டோ இல்லைன்னா ஏஜியோ பற்றி நான் பேசல. I'm talking about the body of Christ. when you become the part of church ன்னு சொல்லும் பொழுது கிறிஸ்துவோடைய சரீரத்தில் நீங்களும் நானும் எப்படி மாறுறோம்? ஒரு அங்கமாக மாறுகிறோம். நான் வார்த்தைக்குள்ளாக செல்வதற்கு முன்பாக ஒரு கேள்வி உங்களிடத்துல கேட்கணும்னு ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் திருமுழுக்கு எடுத்திருக்கீங்க? how many of you are baptized? நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன். கைகளை உயர்த்தலாமா? சில கையில மேலே போக மாட்டுது. ஓகே, ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி, இல்லை சிறு பிள்ளைகளை தவிர நான் எல்லாருமே கை தூக்கி இருக்கிறீங்க. நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். But the next question is this, அதோடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? Is it like a function? இன்னைக்கு ஒருவேளை ஒரு கத்தோலிக்க சபையில நம்ம இருப்போம் என்று சொன்னால் இந்த ஞானஸ்தானம் என்பது, புது நன்மை ஞானஸ்தானம் என்பது ஒரு பெரிய ஒரு விழாவாக காணப்படுகிறது. இன்னைக்கு நமது சபையில கூட சிறு பிள்ளைகளுக்கு கூட நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். Is it just a celebration or is it just a tradition? எல்லாருமே செய்து கொண்டிருந்தாங்க, நம்மளுடைய முன்னோர்கள் செய்தார்கள், ஸோ நானும் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கமாக இருக்கிறதா? What is the meaning of baptism? The meaning of baptism is this: it is a symbol of being dead, buried and resurrected along with Jesus Christ. நாம் பாவத்துக்கு மரித்து உலகத்துக்கு மரித்து கிறிஸ்து இயேசுவில் நாம் என்ன பண்றோம்? உயிர் தழுகிறோம். We are resurrected in Jesus Christ.
பவுல் 2 இடத்துல இந்த காரியத்தை குறித்து சொல்கிறார். எந்த இடத்துல எதை குறித்து சொல்கிறார்? பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவில் பிழைப்பதை பத்தி 2 இடத்துல ரொம்ப அழகா விளக்கிறார். முதலாவது இடம் ரோமர் 6வது அதிகாரம், 2வது இடம் கொலோசியரின் புத்தகம் 2வது அதிகாரம் மற்றும் 3வது அதிகாரம். உங்களிடத்துல வேத புத்தகம் இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து இந்த 2 பகுதியும் எடுத்துக்கொண்டு வைத்து விடுங்கள். எனக்கிட்ட இங்கிலீஷ் பைபிள் தான் இருக்கு. ஸோ நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். சொல்லும் பொழுது அந்த வசனங்களை படிங்க. ரோமர் 6வது அதிகாரம், கொலோசியர் 3. சாரி, இந்த 2 பகுதியும் எடுத்துக்கொண்டு வைத்து விடுங்கள். So if we are baptized in Christ, we become the children of God and a part of the church. இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த அறிவானது, நான் உலகத்துக்கும் பாவத்துக்கும் நான் மரிக்க வேண்டும், நான் கிறிஸ்து இயேசுவில் நான் உயிர்த்தெழ வேண்டும் என்கிற இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த அறிதல் நம் ஒருவருத்தருக்கும், விசுவாசியாக இருக்கிற ஒருவருத்தருக்கும் இது இருக்க வேண்டிய காரியமாக இருக்குது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம பார்க்கிறோம், இந்த ஹோல் ப்ராசஸ் இஸ் அப்சைட் டவுன். நான் கிறிஸ்து இயேசுவை என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். என் இருதயத்திலும் என் வாழ்விலும் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. அந்த மாற்றத்தை இந்த உலகத்துக்கு அறிவிக்கும் வண்ணமாக நான் என்ன பண்றேன்? சபைக்கு முன்பாக நான் என்ன பண்றேன்? ஞானஸ்தானம் எடுக்கிறேன். ஆனா இன்னைக்கு நிறைய நேரத்தில் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி தலைக்கீழ மாறிடுது. ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக ஒரு அக்கா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணி சொன்னாங்க, தம்பி இது மாதிரி வீட்டில் பிள்ளை பேப்டிசம் எடுக்க போகிறா, அதுக்கா நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம் அக்கா சொல்லிட்டு பேசிக்கொண்டிருக்கோம். அந்த அக்கா சொன்ன காரியம், தம்பி நீங்கள் குறிப்பாக அவன் ஞானஸ்தானத்தை புரிந்து கொண்டு அதை எடுக்கும்படி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. இந்த ஞானஸ்தானம் என்பது, இந்த திருமுழுக்கு எடுக்கிற காரியம் உங்களுடைய சேஞ்ச் ஆன் தி இன்சைட், உங்களை உருப்படமாக இருக்கிற மாற்றத்தை வெளி உலகத்துக்கு காண்பிக்கிற ஒரு ப்ரோக்ராம்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஈவெண்ட்னு சொல்லலாம். ஆனா உள்ளார என்ற மாற்றமும் இல்லை. அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் ஞானஸ்தானம் எடுப்பதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. சில சபைகளுக்கு செல்லும் பொழுது பெரிய பெரிய சபையின் மூப்பர்கள், சபையின் பெரியவர்கள், பிஷப், மாடரேட்டர்லாம் வரும்போது கொத்தா நிறைய பேர் பேப்டிசம் எடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? வெள்ளையும் சொல்லையுமா, இந்த வெள்ளை ஷர்ட் வெள்ளை பேண்ட்லாம் எதுக்கு போடுறோம் தெரியுமா? மற்றவர்களுக்கு அறிவிப்பது, டு சே நான் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறேன். ஐ எம் a நியூ கிரியேச்சர். தாமஸ் அண்ணா எப்பவுமே வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் தான் போட்டிருக்கிறாங்க. அண்ணன் டெய்லி எவ்ரி வீக் அண்ணா இஸ் a நியூ கிரியேஷன். யோசிக்க வேண்டிய காரியம் இதுதான். இன்னைக்கு நான் ஒருவேளை வெளியில ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் போட்டுட்டு இருக்கிறேன், என் உறுப்புள்ள புறமாக நான் எப்படி இருந்து கொண்டிருக்கிறேன்? who is the person who is living on the inside? நம் வாசிக்க கேட்ட வேத பகுதி ஆதியாகமம் 7வது அதிகாரம் வசனங்கள் 11 துவங்கி 24 முடிய நான் யோசித்தது உண்டு. இந்த ஞானஸ்தானத்துக்கும் இந்த பழைய ஏற்பாடுக்கும் இன்ன சம்பந்தம் உண்டு. ஞானஸ்தானம் என்பது புதிய ஏற்பாடுல வந்த ஒரு காரியம். பழைய ஏற்பாடுல, அதுவும் குறிப்பா நோவா காலத்துல இருந்த அந்த பெரிய ஃப்ளட் பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்கோம்? why are we talking about the great flood? இதை ஆராய்ந்து பார்க்கும்போது நான் கற்றுக்கொண்ட விஷயம் இதுதான், that the great flood was the first baptism that God gave to earth. அந்த முழு கதையை நீங்க கொஞ்சம் கவனமாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால், முழு உலகமும் தண்ணியால் நிரப்பப்பட்டது. அசுத்தம் எல்லாம் அழிந்து போனது, இல்லைன்னா கழுவி அது போயாச்சு. அசுத்தம் எல்லாம் அழிந்து போனது. அந்த அழிவுல இருந்து மேல வந்தது யாரு? நோவாவுடைய குடும்பம். கர்த்தர் அந்த நோவாவுடைய குடும்பத்தின் மேல கிருபையாக ஒரு புதிய ஆரம்பத்தை பாராட்டுகிறார். God gave a new start. In other words, Noah's family was a new beginning. அது ஒரு புதிய ஆரம்பம். For entire mankind, மனித குலத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு புதிய ஆரம்பமாக அந்த இடத்துல காணப்பட்டது. So the great flood was a symbolic baptism. ஏதேன் தோட்டத்தில் இந்த உலகத்துக்கு ஆண்டவர் வைத்திருந்த அந்த மாபெரும் திட்டத்தை மனிதனுடைய பாவத்தினாலே நாம் இழந்து விட்டோம். அப்ப இந்த மனித குலத்தை மீண்டுமாக ரட்சிக்கும்படி, அவர்களை மீண்டுமாக எடுத்துக்கொள்ளும்படி ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்துக் கொண்டிருந்தார். அதுதான் இயேசு கிறிஸ்து. அதோடைய ஃபோர் டேஸ்டாக என்ன பண்றாரு ஆண்டவர்? அந்த ஃப்ளட்டை வைத்திருக்கிறார். டு டெல் அஸ் தட் ஐ ஹாவ் அ பிளான். ஆண்டவருடைய கருத்துல ஒரு திட்டம் உண்டு. இந்த மனித குலம் அழிந்து போவதற்கு அல்ல, இந்த மனித குலத்தை நான் மீட்டெடுப்பதற்காக நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். And that is baptism. And that is the baptism of Jesus Christ.
பழைய ஏற்பாட்டில் இன்னொரு இடத்துல இன்னொரு பேப்டிசத்தை, ஒரு ஞானஸ்தானத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். யாத்ராகமம் 14வது அதிகாரம் வசனங்கள் 15 துவங்கி 31வது வசனம் வரை. This is nothing but the crossing of the Red Sea. அந்த செங்கடலை மோசே இரண்டா பிரிக்கிறாரு. இஸ்ரவேல் மக்கள் அதுக்குள்ளாக நடந்து சென்று அந்த பக்கம் கடந்து செல்கிறார்கள். That is a symbolic baptism by sea. கடலின் மூலமாக ஞானஸ்தானம் பெறுகிறார்கள் இஸ்ரவேல் மக்கள். அந்த பாதையை அவர்கள் கடந்து சென்றதுக்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு விடுதலை வருதா? பார்வோனுடைய கையில இருந்து இருந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு முற்றிலுமான ஒரு விடுதலை, ஃப்ரீடம் ஃபார் எவர். ஒருவேளை இன்னைக்கு நம்ம 75 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நம்ம செலிப்ரேட் பண்றோம். நம்மளுடைய மூப்பர்களுக்கு, ஒருவேளை எனக்கு கூடயும் தெரியல, எங்க அம்மா அப்பாவுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல, ஆனா என்னுடைய தாத்தா பாட்டிக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னா என்ன. இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அந்த அடிமைத்தனம்ன்றது எப்படிப்பட்ட ஒரு காரியம் என்பது என்னுடைய தாத்தா பாட்டிக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதே போல இந்த இஸ்ரவேல் மக்களுக்கும் இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் என்ன தருகிறார்? ஒரு விடுதலை தருகிறார். That is the baptism on the Red Sea. இந்த தினத்துல இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல தருகிற ஞானஸ்தானமும் அப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்தானம் தான். But it is not freedom from Pharaoh or the freedom from Britishers. It is a freedom from sin. பாவ வாழ்விலிருந்து, அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கட்டளை எடுக்கிறார். அதுதான் இந்த ஞானஸ்தானம். நமக்கு இந்த ஞானம் இருக்கிறதா? Do we have this understanding? இந்த புரிதல் இருக்கிறதா? நான் பாவத்துக்கு மரித்து கிறிஸ்து இயேசுவில் நான் பிழைக்க வேண்டும். I need to be dead to sin, dead to the world and alive in Christ. But dead to the world, alive in Christ. பாவத்துக்கு மரித்து, இந்த உலகத்துக்கு மரித்து நான் கிறிஸ்து இயேசுவில் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன? It means no longer my agenda, God's agenda. என்னுடைய விருப்பம் அல்ல, தேவனுடைய விருப்பம். என் வாழ்வின் நோக்கம் என்னுடைய காரியங்கள் அல்ல, கர்த்தருடைய காரியம். கர்த்தருடைய ராஜ்யம் என்னுடைய வாழ்வின் நோக்கமாக மாறுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுடைய கையில தந்திருக்கிற வெள்ளம் மதிக்க முடியாத ஒரு பெரிய ஒரு வெகுமதி இஸ் த லிபரேஷன் ஃப்ரம் சின். பாவ வாழ்விலிருந்து ஒரு விடுதலை. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், ஆனா அதோடைய அருமை தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருகிறது. ஆஸ்திரேலியாவில் நடந்து கொண்டிருந்த ஒலிம்பிக்ஸ், பழைய ஒரு ஒலிம்பிக்ஸ், இத்தாலி தேசத்துல இருந்து ஒரு அத்லெட்டிக்ஸ் டீம் என்ன பண்றாங்க, அந்த ஆஸ்திரேலியா ஒலிம்பிக்ஸ்ல பங்கெடுக்கும்படி அவர்கள் செல்கிறார்கள். ஸோ அந்த இத்தாலி தேசத்துல ஒரு ஃபேமஸ் பிராண்ட் இருக்கு, க்ளோதிங் பிராண்ட், கூச்சின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பிராண்ட் அது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஒலிம்பிக்ஸில் செலக்ட் ஆன அத்லெட்டிக்ஸ்க்குலாம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஒரு ஜாக்கெட் நாங்கள் தரப்போகிறோம், ஒரு கேப் தரப்போகிறோம்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. ஸோ ரொம்ப காசு செலவு பண்ணி, ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப அதிகமான விலை கொடுத்து அந்த ஜாக்கெட்டை டிசைன் பண்ணுறாங்க, அந்த கேப்பை டிசைன் பண்ணுறாங்க, ஒன்லி ஃபார் தி அத்லெட்ஸ் ஃபார் தி ஒலிம்பிக்ஸ். ஸோ அந்த இத்தாலி தேசத்தில் ரெப்ரசன்ட் பண்ணி வரவங்களுக்கு அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டீமில் இருந்து சில பேர் அதை வாங்கி சந்தோஷத்துடன் வாங்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஆஸ்திரேலியா செல்கிறார்கள். அந்த ஆஸ்திரேலியா சென்னோன்னே இந்த இத்தாலி தேசத்துடைய அந்த அத்லெட்ஸில் ஒரு 4 பேருக்கு ஒரு ஆசை வருது, ஐயோ நம்ம வாழ்க்கையில கங்காருவை பார்த்ததே கிடையாதே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சஃபாரி, சரியா, ஒரு சஃபாரிக்கு போயிட்டு அந்த கங்காருவை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த சஃபாரிக்கு கிளம்புறாங்க. அந்த சஃபாரிக்கு செல்லும் பொழுது சுற்றி பார்க்குறாங்க, அந்த கங்காரு எதுவுமே அவங்களுக்கு தென்படலை, தூரத்தில் தெரியுது. பட் இவங்களுக்கு பக்கத்தில், அந்த கங்காரு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசை, எந்த கங்காருமே பக்கத்தில் வரல. அந்த சஃபாரி அப்படியே கொஞ்சம் தூரம் போகுது, கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா அங்கே ஒரு கங்காரு அப்படியே படுத்து கிடக்குது. பக்கத்தில் போய் பார்க்குறாங்க, பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்குது, செத்து போச்சுன்னு நினைக்கிறாங்க. சரி, செத்த கங்காரு கூடயாவது ஃபோட்டோ எடுப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, 4 பேரும் விதவிதமாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதில் ஒருத்தவனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன பண்ணலாம், நம்மளுடைய இந்த நம்ம ஜாக்கெட்டை கலட்டி அந்த கங்காருக்கு போட்டு, தொப்பியும் கங்காருக்கு போட்டு நம்ம கூட எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுப்போன்னு. ஸோ அதே போல் அதுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரெஸ்ஸை மாட்டுறாங்க, தொப்பியை மாட்டுறாங்க. அந்த கங்காரு தூக்கி நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கலான்ற பொழுது திடீர்னு அதுக்கு உயிர் வந்துருச்சு. பார்த்தா அது தூங்கிட்டு இருந்திருக்குது, அது சாகலை. இவங்கெல்லாம் பக்கத்தில் இருந்தோன்னு அந்த பயத்தில் என்ன பண்ணிச்சு, காட்டுக்குள்ளே ஓடி போச்சு. ஓடும் போது எதை தூக்கிட்டு போயிடுச்சு, அவங்களுடைய ஜாக்கெட்டும் கேப்பும். அப்போ ஆஸ்திரேலியா தேசத்தில் ஜாக்கெட்டும் கேப்பும் போட்டால் ரொம்ப ஃபேஷன் நிறைந்த ஒரு கங்காரு சுற்றி கொண்டு இருக்குது. ஆனால் அந்த ஜாக்கெட்டும் கேப்பையும் இழந்து போன அந்த அத்லெட் ஒன்றுமே செய்ய முடியல. ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு வெகுமதி, இந்த நேம் ஆஃப் அட்வென்ச்சர், நான் இதை ட்ரை பண்ணுறேன், நான் அதை ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் கையில் கொடுக்கப்பட்ட வெகுமதியை அவன் இழந்து விட்டான்.
ஒருவேளை இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய கதையும் இதுதான். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற விடுதலையை, the freedom that God has given us, we have lost it in the name of experience. இன்னைக்கு வாலிபர்கள் மத்தியில் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். கடந்த 8 ஆண்டு காலமாக பிள்ளைகளிடத்தில் நான் மறுபடியும் கேட்கிற காரியம் என்ன தெரியுமா? அண்ணே, இந்த பாவத்திலேருந்து என்னால் வெளியில் வர முடியல, அந்த பாவத்திலேருந்து என்னால் வெளியில் வர முடியல, எவ்வளோ ட்ரை பண்ணாலும் முடியல. நான் ஊழியத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் பாவத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். ஒரு இரட்டத்தனையான வாழ்க்கை. Why? Because they are not yet dead to the world. இந்த உலகத்தின் ஆசைகளும் அவனுடைய மாம்சத்தின் இச்சைகளும் அவனை ஆண்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர் அவனுக்கோ அவனுடைய குடும்பத்திற்கோ தலைவர் அல்ல. பாவம் தான் இன்னைக்கும் தலைவனாக இருந்துகிட்டு இருக்கு. ஆனா பவுல் சொல்கிற காரியம், நீங்கள் ஞானஸ்தானம் பெறும் பொழுது பாவத்துக்கு மரித்து உலகத்துக்கு மரித்து கர்த்தருக்குள் நீங்கள் பிழைக்கும்படி பவுல் ஆசைப்படுகிறார். அவர் சொல்லிக் கொடுக்கிற காரியம் அதுதான். 2 காரியம் ஞானஸ்தானத்தை குறித்து நான் சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப சுருக்கமா சொல்றேன். முதலாவது காரியம், நீங்கள் ஞானஸ்தானம் பெறும் பொழுது வாட் இஸ் த காலிங், நம்மளுடைய அழைப்பு என்ன, நான் என்ன செய்தால் நான் ஞானஸ்தானத்தை எடுப்பதற்கு தகுதி உள்ளவனாக காணப்படுகிறேன். முதலாவது காரியம், கர்த்தர் உங்களை ஞானஸ்தானத்துக்கு என்று அழைக்கும் பொழுது அவர் சொல்கிற காரியம் இதுதான், நீங்கள் தன்னை தானே வெறுக்கும்படி கர்த்தர் என்ன பண்றாரு? உங்களை அழைக்கிறார். தன்னை தானே வெறுக்கும்படி. how can I deny myself? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அர்த்தம் வேற எதுவும் இல்லை. உங்களுடைய சுய சிந்தனை அல்ல, உங்களுடைய ஆம்பிஷன்ஸ் இல்ல, உங்களுடைய விருப்பங்கள் அல்ல, கர்த்தருடைய விருப்பம். இன்னைக்கு நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல நான் ஊழியம் செய்யும் பொழுது பிள்ளைகளுடைய ஆம்பிஷன்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். நான் இது ஆகணும் அதாகணும் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லாவற்றையும் ஒரு பர்டிகுலர் பிராக்கெட்ல கொண்டு வந்துடலாம். நிறைய காசு சம்பாதிக்கணும், நான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கணும், ஐ நீட் டு ஹேவ் மோர் மணி, ஐ நீட் டு பி ரிச். ஐ எம் நாட் சேயிங் மணி இஸ் பேட். காசு ஒரு தவறான காரியம் அல்ல, அது ஒரு பாவம் அல்ல. But the love for money is the root cause of all evil. That is what the word says. இன்றைக்கு உலகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? இன்றைக்கு நீ 100 ரூபாய் சம்பாதித்து கொண்டிருக்கிற, அடுத்தது 1000 ரூபாய் எப்படி சம்பாதிப்பது என்பதை யோசி. இன்றைக்கு நீ 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாய், 10,000 எப்படி சம்பாதிப்பது என்று யோசி. இன்றைக்கு 10,000 1 லட்சம் எப்படி சம்பாதிக்கலாம்? My question is, when will it be all enough? என்றைக்கு உனக்கு போதுமாக இருக்கும்? 1000 ரூபாய் கிடைக்கும் போது ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார், போஷித்து கொண்டிருந்தார். இன்னைக்கு 1 லட்சம் 10,000 1 லட்சம் வாங்கும் பொழுதும் கர்த்தர் நம்மளை போஷிக்கிறார், பாதுகாத்து கொண்டிருக்கிறார். வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? இன்னைக்கு இருக்கிற எல்லா பிள்ளைங்களுடைய மைண்ட் செட் அஜெண்டா இதுதான். நான் வீடு வாங்கணும், கார் வாங்கணும். அவங்களுடைய பர்சனல் லைஃப் மாத்திரமே அவங்களுடைய வாழ்வின் நோக்கமாக இருக்கிறது. வீடு வாங்குங்க, கார் வாங்க, தப்பு இல்லை. பட் லெட் தட் நாட் பி த ஒன்லி பர்பஸ் இன் யுவர் லைஃப். கர்த்தர் உங்களை பிழைப்பதற்கென்று உங்களை பிழைக்க வைத்திருக்கிறார், உங்களை ரட்சித்திருக்கிறார். எதற்காக? கர்த்தருக்காக ஜீவிப்பீங்க. அப்ப என் வாழ்வின் நோக்கம் என்ன? how can I bring the kingdom of God here? தேவனுடைய ராஜ்யத்தை நான் எப்படி நான் இருக்கிற இடத்துல நான் கொண்டு வருவேன். that is baptism. தன்னைத்தானே வெறுத்து, உன்னுடைய சுய திட்டம் அல்ல, கர்த்தருடைய திட்டம். உன் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும், அது பணமாகட்டும், குடும்பமாக இருக்கட்டும், ஆஸ்தியாக இருக்கட்டும், அது எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் கொடுத்து, அப்பா இது நீங்க கொடுத்தது, இதை நான் எப்படி செலவழிக்கணும், என் நேரத்தை நான் எப்படி செலவழிக்கணும், தேவன் என்னை வைத்திருக்கிற இடத்துல நான் உனக்கென்று சாட்சியாக நிற்கிறேனா, இல்லைனா இந்த உலகத்துல 10ஓட 11 இருக்கிறேனா, பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, காலேஜில், ஸ்கூல்ல, ஒர்க் ஸ்பேஸ்ல, am I being a testimony? Am I being a witness for Jesus Christ? மற்றவர்களை என்னை காணும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவை பார்க்கிறார்களா, காண முடிகிறதா? That brings me to the second point, and with this I close. இரண்டாவது காரியம், நீங்கள் ஞானஸ்தானம் பெறும் பொழுது உங்களுடைய ஐடென்டிட்டியை இழந்து விடுகிறீர்கள். You will lose your identity and Jesus Christ becomes your identity. அப்போ நீங்க ஞானஸ்தானம் பெறும் பொழுது நீங்க யோசிக்க வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், இனி நான் வாழ போகிற வாழ்க்கையை மற்றவர்கள் காணும் பொழுது அவங்க யாரை பார்க்கணும்? இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும். They need to see God. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கொலோசியர் 3வது அதிகாரம். நான் சொல்ற வசனங்கள் மாத்திரம் வாசிங்க. 1வது வசனம், 3வது வசனம், 5வது வசனம், 9, 10.
படிக்கிறீங்களா? முதலாவது வசனம் படிங்க சிஸ்டர். கொஞ்சம் சத்தமா படிக்கிறீங்களா? மாஸ்க் முடிஞ்சா கழட்டிட்டு படிங்க. ஓகே, இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, செட் யுவர் ஹார்ட்ஸ் ஆன் திங்ஸ் அபவ், மேலான காரியங்களை தேடுங்கள். செட் யுவர் ஹார்ட்ஸ் ஆன் திங்ஸ் அபவ். இன்னைக்கு நம்ம வாசிக்கும்படியா கேட்ட சுவிசேஷத்தின் வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 26. அதுல ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன? நான் இருக்கிற இடத்துல என் ஊழியக்காரனும் இருப்பான். அப்போ என்ன? இயேசு கிறிஸ்து சிந்தித்த காரியங்களை நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நடக்கும் பொழுது அவருடைய நோக்கம் என்னவாக இருந்தது? What was his purpose? That should be your purpose and my purpose. அதுதான் இந்த முதலாவது வசனத்துல பவுல் சொல்கிறார், மேலான காரியங்களை என்ன பண்ணுங்க? நோக்கி பாருங்க. இந்த உலகத்தின் காரியங்கள் அழிந்து போகும். திரும்ப யோவான் எழுதின சுவிசேஷம் 12:24 வசனத்துல ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு ஊழியம் செய்கிறவனை என் பிதாவானவர் என்ன பண்றாரு? கனம் பண்ணுகிறார். நிறைய நேரத்தில் நம்ம கனம் ஆசீர்வாதம் யாராவது சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம நினைக்கிற ஒரே ஒரு காரியம், எல்லாமே உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்தை நினைத்து கொண்டிருக்கிறோம், உலக பிரகாரமான கனத்தை நினைத்து கொண்டிருக்கிறோம். நோ, what God gives is completely different. When God honors, it is completely different. இன்னைக்கு ஒரு 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 ஊழியக்காரர் உங்க வீட்டில் வந்து ஆசீர்வாதத்தை குறித்து ஜெபம் பண்ணுகிறாள் வைங்களேன், நம்ம மைண்ட்ல நினைக்கிறதா காசை பத்தி நினைப்போம், பதவி பத்தி நினைப்போம், வீடை பத்தி நினைப்போம், ஆஸ்தியை பத்தி நினைப்போம். ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், it could be a spiritual blessing. சிஸ்டர் மேற்கொண்டு படிக்கலாம். 3வது வசனம் படிங்க. ஓகே, அப்ப என்ன? இந்த உலகத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு? கிறிஸ்துவுடன் மரித்து போயிட்டு, it is dead, it is no longer there. verse number 5 படிங்க. 5வது வசனம். So when you are baptized, நீங்கள் ஞானஸ்தானம் பெறும் பொழுது 2 காரியங்களை மனசுல ஏற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது எதற்காக ஆண்டவர் என்னை விடுவித்தார் என்பது 2 காரியங்கள் இருக்குது. முதலாவது காரியம், நான் விடுதலை பெற்று கிறிஸ்து இயேசுவை நான் நேசிக்க வேண்டும். I need to love God. இரண்டாவது காரியம், I need to love my neighbor. ஆண்டவரத்துல போயிட்டு இருக்கிறதுலே பெரிய கமாண்ட்மெண்ட் எது கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன 2 காரியம் தான். Love your God, your Lord with all your heart. ரெண்டாவது love your neighbor. இன்னைக்கு இந்த பகுதி நீங்க படிக்கிறீங்க பாருங்க, இந்த இடத்துல போட்டிருக்கு, abstain from sexual immorality, impurity, lust, evil desires, greed, which is idolatry. 9வது 10வது வசனம் படிங்க சிஸ்டர். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உங்களுடைய பழைய மனிதன் இறந்து போய், அவன் செத்து போய், அவனை சாவடித்து நம்ம என்ன பண்றோம்? புதிய ஒரு மனுஷனாக கிறிஸ்து இயேசுவில் ஒரு புதிய ஒரு ஐடென்டிட்டியை பெற்றுக்கொள்கிறோம். அந்த புதிய ஒரு ஐடென்டிட்டி எப்படிப்பட்ட ஒரு ஐடென்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நான் தேவனை என் முழு இருதயத்தோடு நான் நேசிப்பேன், பிறரையும் நான் நேசிப்பேன். அப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தேவனை நேசிக்கும் பொழுது பாவத்தை விரும்ப மாட்டீர்கள். When you love God, you cannot love sin. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? தேவனை நேசிப்பது என்பது என்ன? What is the meaning of I love God? I cannot love sin. நான் பாவத்தை விருப்பத்துடன் செய்ய முடியாது. நான் தெரியாமல் செய்கிற பாவங்கள் வேற, ஆனா அறிந்து தெரிந்து செய்கிற பாவங்கள் வேற. ஒரு தேவனுடைய மனிதன் இப்படியாக பாடினான், பாவம் செய்ய காலம் கேட்ட பாவினான்னு சொல்லிட்டு பாடினான். இன்னைக்கு நிறைய பேர் அதான் பண்றோம். ஆண்டவரே நான் இந்த பாவம் செஞ்சுட்டு வந்துடுறேன் ஜபத்திலே சொல்லுவோம், மன்னிச்சிருங்க ஆண்டவரே, முன்ஜாமீன் வாங்கிக்கிறது. If you love God, you cannot love sin. அடுத்தது, if you love your neighbor, உன்னை போல் பிறனையும் நேசின் என்று சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் கர்த்தர்? நமக்கு கற்பிக்கிற காரியம், உனக்கு என்ன, நீ உனக்குன்னு வரும்போது நீ எப்படி யோசிக்கிறியோ அதே போல அடுத்தவங்களுக்கும் யோசி. அப்போ என்ன? there is no selfishness, there is no saying that only I, it is we, நாம். அப்ப ஞானஸ்தானம் பெறும் பொழுது நான் என் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிற காரியம் இதுதான், இந்த நாள் முதல் I will be a practical Christian. Not saying ஒரு வெறும் வார்த்தையாக அல்ல, என்னோட வாழ்விலே நான் ஒரு கிறிஸ்துவனாக நான் வாழ்ந்து காட்டுவேன்.
இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் இதுதான். Every single day when you wake up, you should die to sin, to the world, and you will be made alive in Christ. ஒரு நாளும் அதோடைய நாளுடைய துவக்கத்தில் பாவத்துக்கும் இந்த உலகத்துக்கும் மரித்து நாம் கிறிஸ்து இயேசுவில் நாம் எப்படி இருக்க போறோம்? உயிர் உள்ள ஒரு சாட்சிகளாக மாறப்போகிறோம். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். திரும்பவும் சுவிசேஷ வேத பாடம், யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 20-24 ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஒரு கோதுமை மணியை குறித்து சொல்கிறார். அந்த கோதுமை மணி எப்படிப்பட்ட ஒரு கோதுமை மணியாக இருக்குது என்று பார்த்தீங்கன்னா, அது அந்த அந்த மண்ணில் விழுந்து அது மரித்து போகும்போது, அது சாகும் பொழுது ஒரு பெரிய ஒரு அறுவடையை நம்ம என்ன பண்றோம்? பெற்றுக்கொள்கிறோம். If that grain, if that kernel of wheat is going to be just like a kernel of wheat, there is no fruit. You have been liberated so that you will liberate others. ஆண்டவர் உங்களை எதுக்கு ரட்சித்திருக்கிறார்? உங்களை எதற்கு மீட்டிருக்கிறார்? ஏன்னா நீங்க இன்னொருத்தரை போய் ரட்சிப்பீர்கள். You will become that instrument of righteousness for someone else. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய வாழ்வின் நோக்கம் என்ன? நான் சுவிசேஷம் பெற்ற நாள் முதல் என்னுடைய வாழ்வின் நோக்கம் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. நம்முடைய ஜெபம் எப்படியாக இருக்க வேண்டும்? ஆண்டவரே, நீர் எனக்கு தந்திருக்கிற எல்லா தாளந்துகளும், என் நேரமும், என்னுடைய வேலை, என்னுடைய குடும்பம், என்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் உமது கரத்தில் நான் தருகிறேன். இந்த உலகத்துக்கும் பாவத்துக்கும் நான் மரித்து நீ தந்திருக்கிற இந்த தாளந்துகளை இந்த உலகத்துக்கும் பாவத்துக்கும் செலவிடாமல் உமது ராஜ்யத்துக்கு என்று நான் செலவிடுவேன். That is the calling. That is the meaning of baptism. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். நாம் ஒருத்தரும் ஒரு கோதுமை மணியாக மாறுவோம். நாம் மரிப்பதில்ல, நாம் விதைக்கப்படுகிறோம். 30, 60, 100 பலன் கொடுக்கும்படி ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, நான் இந்த வார்த்தையின் துவக்கத்தில் உங்க இடத்துல கேட்டேன், எத்தனை பேர் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீங்கன்னு. நிறைய பேர் கை தூக்குனீங்க. Now that I've explained to you ஞானஸ்தானம் என்றால் என்ன, இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் பேசுவார் என்று சொன்னால், அந்த கோதுமை மணியாக விழுந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு பலன் கொடுக்கும்படி நீங்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஞானஸ்தானம் ஒரு பெரிய ஒரு வெகுமதி. பாவத்துக்கு மரித்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்று கிறிஸ்து இயேசுவோடு ஒன்றாக இணைந்து அவருக்காக ஜீவிக்கும்படி தேவன் நம்மளை உயிர்த்தெழ செய்திருக்கிறார். We died to sin, we died to the world, but we are alive in Jesus Christ for a purpose, and that purpose is the kingdom of God. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் அந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒருவேளை எங்களுடைய வாழ்விலே அநேக நாட்களிலே நேரங்களிலே உமது அழைப்பை ஏற்றும் அதற்கு செவி சாயாமல் இருக்கிற நாட்கள் உண்டு. இந்த காலை நேரத்தில் உமது ஞானஸ்தானத்தை குறித்து புரிந்து கொள்ள தேவன் தந்த கிருபைகளுக்காக நன்றி. அப்பா, எங்கள் ஒருத்தரும் அந்த கருத்திலே தருகிறோம். இந்த உலகத்துக்கும் பாவத்துக்கும் மரித்து உமக்காக உம்மிலே நாங்கள் உயிர் தெளிந்து ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாங்க தேவனே. 30, 60, 100 உமக்கு ஆத்மாக்களை அறுவடை செய்யும்படியான ஒரு வாஞ்சையை எங்களுடைய இருதயத்திலே தாங்க. அதை நாங்கள் கிரியை மூலமாக செய்வதற்கும் எங்களுக்கு பலன் தாங்க. நீங்க எல்லோரையும் பிதாவே ஒரு வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த கோதுமை மணியை போல நீர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது சத்தத்துக்காக நன்றி. துதி கன மகிமை எடுத்துக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே. தேவனுடைய வார்த்தையை கேட்டோன்னா அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். நம்முடைய அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை யாவரும் இணைந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு 3ஆம் நாள் மருத்துவருந்து எழுந்தருளினார். பரமடத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வைத்திருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரை மரித்து இணைந்திருக்க வருவார். பரிசுத்தாமை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும்
நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் உம்மை வந்து வழிபடவும், இந்த நாளிலே ஆண்டவரே சுதந்திர தினத்தை நாங்கள் மகிழ்வோடு கொண்டாடவும் அனுசரிக்கவும் ஆண்டு நீர் கொடுத்த நல் வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட அனைத்துமுடைய நல் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, திருமுழுக்கின் வழியாக ஆண்டவரே எப்படி நாங்கள் உம்மை கண்டுகொள்ள முடியும் என்று சொல்லி அருமையாக நீர் வெளிப்படுத்தினீர், நன்றி செலுத்துகிறோம். அடிமை வாழ்வில் ஆண்டவரே இருந்து விலகி ஆண்டவரே ஒரு நல்ல சுதந்திர ஒரு வாழ்வை, விடுதலை ஒரு வாழ்வை இந்த திருமுழுக்கின் வழியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அருமையான நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக, வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, தொடர்ந்து இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது அடிமைகளால் அல்ல, உம்முடைய விடுதலை வாழ்விலே தொடர்ந்து நாங்கள் பயணிக்க நீர் எங்களுக்கு ஆற்றலையும் உடைய அருளை நீர் கொடுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களுக்காக, எங்களுடைய இந்திய தேசத்திற்காக ஆண்டவரே உரிமைகளை பெற்றுக் கொடுத்து எங்களுடைய உயிர் தியாகிகளையே இந்த நாளிலே நான் நினைவு கூறுகின்றோம். அவருடைய குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நாட்டிற்காக உழைத்த, ஆண்டவரே தியாகம் செய்த, ஆண்டவரே சிறைச்சாலையிலே அவருடைய வேதனைகளை அனுபவித்த அத்தனை பேர் இந்த நாளிலே நான் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களுடைய ஆன்மீக வழியிலே, ஆன்மீக பாதையிலும் இப்பொழுது இருக்கின்ற நாட்டை ஆளுகின்ற ஒவ்வொரு தலைவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். நேர்மையாகவும் நீதியோடும் நியாயத்தோடும் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை வழிநடத்துவதற்கு நீரே உடைய அருளையும் உடைய ஞானத்தை நீர் கொடுக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் நாங்கள் அநேக உடைய மகிழ்ச்சியான நாளை கொண்டாட நீர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு நாங்கள் புதிய ஒரு வாழ்வுக்குள்ளாக ஆண்டவரே எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறீர், வழுகிறீர், ஆண்டவர் எப்பொழுதும் வாழ்கிறீர் என்ற அந்த நித்தியத்தை நாங்கள் ஆண்டவரை பெற்றவர்களாக நாங்கள் வாழ்கின்ற பொழுது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய மனிதனாக மாறுகின்றான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற அந்த திருமறையின் வார்த்தைக்கு ஆண்டவரை ஆதரவாக அதன் வழியாக நாங்கள் எல்லாரும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுடைய வாழ்வை ஆண்டவரை ஆசீர்வதிக்கும் நினைச்சுக்கின்றோம். ஆண்டவர் பரிசுத்தத்தோடு ஆண்டவரை நீதியோடும் நியாயத்தோடும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நீர் உதவி செய்யும் நினைச்சுக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலும் வருகிற நாட்களையும் நீர் எங்களோடு கூட இருக்கும் ஜெபிக்கிறோம். உடைய நித்திய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உடைய அளவில்லாத ஆசீர்வாதத்தையும் இந்த நாட்களையும் நீர் ஆண்டவர் கொடுக்கும் ஜெபிக்கின்றோம். இந்த பெருந்தொற்று காலத்திலே ஆண்டவர் நீரே எங்களுக்கு பாதுகாப்பாக, நீரே எங்களுக்கு அரணாக இருக்கும் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து நீர் வழிநடத்தும் எங்களுடைய ஆலயத்தினுடைய தேவைகள், ஒவ்வொரு தேவைகளையும் நீர் சந்திக்கும் ஜெபிக்கிறோம். ஆண்டு இறை மக்களுடைய வாழ்விலே உடைய சந்தோஷத்தையும் நீடிய சமாதானத்தையும் நீர் கொடுக்கும் ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையின் ஆண்டவர் தலைமை ஆயருக்காக, ஆயிரமாக்காக ஆண்டவர் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கிராமத்திலே இருக்கின்ற பணி செய்கிற சபை ஊழியர்களுக்கு ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த சபையிலே பணி செய்கிற ஆலய பணியாளர் ஆண்டவர் அவருக்கு அவர் செய்கின்ற அனைத்து பணிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களுடைய இறை மக்கள் வாழ்விலே நீர் பெரிய அந்த அதிசயங்களையும் உடைய அற்புதங்களையும் செய்யும் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய நாமத்தை நாம் மையப்படுத்தணும். தொடர்ந்து வருகிற நாட்கள் வரை தொடர்ந்து உம்மை வழிபடுகின்றவர் எங்களோடு கூட இருந்து நீர் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பாதுகாப்போடு கூட வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவுடைய ஆட்சிபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் தூய ஆவியின் ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட என்றென்றைக்கு நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பதாக. நிறைவு பாடலாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனை எண் 77 நாம் பாடுவோம். சீரியஸ் நாதனுக்கு ஜெயமங்கலம் என்ற அந்த பாடலை நாம் பாடுவோம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், திரியேகநாதனுக்கு சுபமங்கலம், பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேறு நீதனுக்கு
பரம பொற்பாதனுக்கு நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம் அதிதிரியகநாதனுக்கு சுபமங்களம் ஆதிசருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம் அகில பேரவாசனுக்கு நேசனுக்கு மங்களம் நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு போதும் அனுகூலனுக்கு உயர்மனுவேலனுக்கு போதும் அனுகூலனுக்கு உயர்மனுவேலனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம் அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம் மானாபிமானனுக்கு வாணனுக்கு மங்களம் வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம் காணானல் நேயனுக்கு கன்னிமாரி சேயனுக்கு காணானல் நேயனுக்கு கன்னிமாரி சேயனுக்கு கோணாசகாயனுக்கு குரு பெத்தலேயனுக்கு கோணாசகாயனுக்கு குரு பெத்தலேயனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம் அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம் 10 லட்சணத்தனுக்கு சுந்தனுக்கு மங்களம் பரமபதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம் சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம் அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்திலே சென்று வருவோம்.